ஸோ தமிழ் வணக்கம் வாழ்ந்த மன்னர்களுக்கு என் தமிழ் வணக்கம். இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செமிஃபைனலில் ஒன்ஸ் அகைன் ரீச் ஆகியிருக்காங்க. 3-3 ஜெயிச்சு ஒரு டாமினேட்டிங் சீசனாக இருந்திருக்கு இது வரைக்கும். ஹோப் செமிஃபைனல்லையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்கு பற்றி வரதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் இந்தியா vs நியூசிலாந்து இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான மேட்ச் அப்படின்னு சொன்னப்பட்ட மேட்ச் இது. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கேருந்தும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் ட்ராஃபி டெபியூட ஒரு ஃபைஃபர் மேஜிக்கல் ஸ்பெல்லு. அவர் போட்ட டெலிவரிஸ்லாம் பார்க்கும்போது லிட்டரலாக அன்பிளேபிளாக இருந்தது. ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிஷி, வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பெல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி. எஸ், நேத்திக்கு வருண் சக்கரவர்த்தி தான் வந்து ஒரு பவுலிங் யூனிட்ல வந்துட்டு ஒரு மேஜர். ஸோ அவரோட விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 எல்பி 2 போல்டு ஒரு கேட்ச் எடுத்தாரு. ஸோ அவர் வந்து அவரோட பாலை யாருமே ஆக்சுவலி அந்த டீம்ல பாத்தீங்கன்னா ரீட் பண்ண முடியல. சரி, அந்த வில்லியங்குக்கு போட்ட அந்த போல்டு இதுவா இருக்கட்டும், சாட்னருக்கு போட்ட அந்த குயிக்கரா இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே வந்து நல்ல டாப் கிளாஸ் டெலிவரி. ஒரு எப்படி சொல்றது, ஸ்பின்னர் வந்து கரெக்டா குயிக்கர் போடுறது வந்து கண்ணாபின்னா லென்த் பிச் பண்ணா பேட்ஸ்மேன் வந்து ஈஸியா அடிச்சிருவாங்க. நேற்றுக்கு அவர் சாட்னர் போட்டது வந்து குயிக்கர்லயே நல்ல லென்த் போட்டிருந்தாரு. 113 நல்ல லென்த் போட்டு நல்ல பேஸ்ல வேரி பண்ணாரு. 113 போட்டிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாம வில்லியங்குக்கு வந்து அது வந்து உள்ள வர பாலு வில்லியங் ரீடே பண்ணல. ஸோ அது பேட்ல போட்டு போல்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 எல்பி 2 போல்ட் எடுத்தாரு. ஸோ கிளென் பிலிப்ஸ் அப்புறம் இன்னொரு ஒருத்தர் விக்கெட் எடுத்துட்டு அட்லாஸ் கோலி கேட்ச் பிடிச்சாரு இன்னொரு ஒரு விக்கெட்டை. ஸோ அவரு வந்து ஒரு ஒரு டார்கெட் 250 தான் இருக்கும் போது அவர் வந்து ஒரு அதான் 250ன்றது ஒரு ஆவரேஜ் டார்கெட், அதிகமும் இல்ல கம்மியும் இல்ல. ஸோ அந்த கரெக்டான டார்கெட் வந்து அவர் நல்ல ஒரு டக்குன்னு ஒரு குயிக்கரா பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து 5 பால் எடுத்து கொடுத்தது வந்து டீம் இந்தியாவுக்கு பெருசா ஹெல்ப் ஆச்சு. எஸ், அதான் கரெக்டு. 250 தான் அடித்தாங்க. பட் அதுவே ஒரு வின்னிங் ஸ்கோராக மாறி இருக்குன்னா அது கண்டிப்பாக இந்தியன் பவுலிங் லைனப் அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு கன்வின்சிங் வின் மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அந்த 250 அடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்தார் ஸ்ரேயாஸ் ஐயர். அதுவும் 30 for 3ல டீம் தத்தளிச்சுட்டு இருந்தபோது கரெக்டான ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் ஷாட்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பியூட்டிஃபுல் நாக் ஆடினாரு. அண்ட் முகுந்தன் ஸ்ரேயாஸ் ஐயரோட நாக் பற்றி பேசு. ஸ்ரேயாஸ் ஐயர் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா சூப்பரா ஆடி இருக்காரு. இந்த டோர்னமெண்டே பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிருக்கு. அதே மாதிரி வந்து ஹென்றி வந்து ஒரு மாதிரி நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஹென்ரியும் ஜேமிசனும் ஆல்ரெடி 2 பெரிய ஆளுங்களை விக்கெட் எடுத்தோடனே ஒரு ப்ரெஷரோட வந்த பிளேயர் 4th டவுன்ல வந்து அவர் வந்து எப்படின்னா அந்த அவரு பொறுமையா ஆரம்பிச்சு நல்லா ஆடி ஒரு மாதிரி நல்லா அந்த டீமுக்கான அந்த 79 வந்து எதுக்குன்னா அந்த 250 வரதுக்கு காரணமே அந்த 79 அவர் அடிச்ச அந்த ஸ்கோர் தான். அவர் அடிச்ச பிறகுதான் அடுத்து பின்னாடி வர பிளேயர்ஸுமே ஒரு கான்பிடன்ஸ் வந்து அவங்களுமே இது பட்டேல் வந்து 42 அடிக்கிறதுமே இல்ல அஜிக் வந்து 45 அடிக்கிறதுமே அவரோட அந்த கான்பிடன்ஸ் தான் வந்து கொடுத்துச்சு. ஸோ அவரு ரோலை வந்து அவர் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கோர் 250 வர்றதுக்கு காரணமா இருந்தது வந்து இது. அதே மாதிரி வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பவுன்சர்ஸ் தான் நிறைய பிளானா வச்சிருந்தாங்க இவருக்கு போடுறதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. பட் அதெல்லாம் வந்து அவர் நல்லா ஃபுல் ஷாட் அடிச்சு நல்லா சூப்பரா ஒரு பேட்டிங்கை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த சாம்பியன் டிராஃபிலேயே ஒரு மாதிரி நல்லா ஆடி இருக்காரு. ஸோ நல்ல பிளேயர் அவரு. 4 டவுன் வரதுக்கு டிசர்விங் அவரு. அதான் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ரொம்ப நாளாக அந்த ஷார்ட் பால் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் இந்த கம்பேக் பண்ணதுலேருந்தே அவர் அந்த பால்ஸ் நல்லா விளையாடுறாரு. அண்ட் தென் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் நாக் ஆடினாரு. ஆனால் இன்னொரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்கிறது என்னன்னா கேஎல் ராகுலோட பொசிஷன் நம்பர் 6 அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது மாறணும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து. பட் எனக்கு என்னவோ போன மேட்ச் பார்த்த வரைக்குமே அக்ஷர் பட்டேல் நல்லா ஆடுறாரு அப்படின்னு தோணுது. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரிஷி, கேஎல் ராகுலோட பொசிஷன் என்ன உனக்கு எப்படி? அது நீ சொன்ன மாதிரி கரெக்டான கான்ட்ரவர்ஷியல் பாயிண்டா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, சோ கேஎல் ராகுல் வந்து 5 டவுன்ல நல்ல ஆவரேஜ் வச்சிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல வந்து நம்ம சோ ஒரு பிளேயருக்கு என்ன பொசிஷன் வருதோ அந்த இடத்துல ஆடினாதான் டீம் போகுது. சோ அக்ஷர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர், அவர் வந்து எங்க ஆடினாலுமே நல்லா ஆடுவார். சோ அந்த இடத்துல பார்க்கும்போதே நீ அக்ஷர் பட்டேல முன்னாடி ஆட வைக்கிறதுக்கு எதுக்கு அந்த கேஎல் ராகுலோட பர்பஸே டிஃபீட் ஆயிடும்ன்ற மாதிரி தான். அவர் வந்து ஒரு கிளாஸான பிளேயர். சோ அவரு வந்துட்டு அவரோட பொசிஷன் ஆட விட்டு அக்ஷர் பட்டேல் எங்க கொடுத்தாலும் நல்லா ஆட போறாரு. அக்ஷர் பட்டேல் நான் தப்பு சொல்லல, அவரோட வேலையை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இப்ப அவ்வளவு பெரிய கான்ட்ரவர்ஷியல் டாபிக்கா போயிட்டு இருக்கு. சோ இப்ப அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம வந்து அக்ஷர் பட்டேல் அந்த இடத்துக்கு சூட்டபிள் இல்லைன்னு சொல்லி கேஎல் ராகுல ஈஸியா மாத்திடலாம். சோ அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற போது
அதுதான் ஒரு பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு. கேஎல் ராகுலுக்கும் இப்ப கேஎல் ராகுல் முன்னாடி யாரை வச்சா அக்ஷர் பட்டேல் கீழே ஆடுவாரு. பட் ஏன் ஆட வைக்கலன்றது இன்னும் தெரியல. கேஎல் ராகுல் 5 டவுன், அவரோட ஆவரேஜஸ்மே நல்லா இருக்கு. சோ அந்த நேரத்துல நீங்க அவர் அங்க ஆட வைக்கலான்றதுதான் என் பாயிண்ட். இல்லைன்னா நீங்க வேற யாருமே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 6 டவுன் அவருக்கு அந்த பொசிஷன் அவருக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. சோ அவரோட ஆவரேஜும் அவ்வளவா இல்ல. சோ இல்லைன்னா அவர் எடுத்த பர்பஸே டிஃபீட் ஆயிடுச்சு. சோ அதனால மேபி கேஎல் ராகுல் முன்னாடி ஆட வைக்கலான்றது. கரெக்ட் தான். ஏன்னா அவரோட ஆவரேஜும் நம்பர் 5ல தான் பயங்கரமாக இருக்குது. பட் ஸ்டில் அக்ஷர் பட்டேலை ப்ரொமோட் பண்ணுறாரு கௌதம் கம்பீர். அவர் பே ஆஃப் பண்ணியிருக்காரு. நேற்று வந்து போத் த பேட் அண்ட் பால் பயங்கரமாக ஆடினார். ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 40 அடிச்சாரு. ஒரு ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிஸ், அப்படியே எட்ஜு பட்டு ஒரு நல்ல கேட்ச் எடுத்தார் வில்லியம்சன். அண்ட் அந்த மாதிரி ஒரு விக்கெட் அவுட் ஆனார். அதுக்கப்புறமா பவுலிங்லேயும் வந்து ஒரு பயங்கரமாக போட்டு ஸ்குவீஸ் பண்ணிட்டார். ஒரு 30 ரன் கூட கொடுக்கலன்னு நினைக்கிறேன் 10 ஓவர் போட்டு. அண்ட் கேன் வில்லியம்ஸனோட விக்கெட் வேறு எடுத்தார். ஸோ மோகன் அக்ஷர் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? அதுக்கு முன்னாடி நான் வந்து கேஎல் ராகுலை பத்தி ஒண்ணு சொல்லணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப்ல கூட 5 டவுன்ல வந்து நல்லா ஆடினாரு. ஆனா இப்ப வந்து 6 டவுன்ல ஆடினீங்கன்னா அவருக்கு கேம் டைம்ன்றது வந்து கம்மியா கிடைக்குது ரிஷி சொல்ற மாதிரி. சோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவரால் காட்ட முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரிஷி சொல்ற மாதிரி ஒரு 5 டவுன்ல இறக்குறது வந்து பெஸ்ட். அதான் அக்ஷர் பட்டேல் பத்தி பேசு. அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காரு இது வரைக்குமே. ஒரு மாதிரி எல்லா மேட்சஸுமே இது வரைக்கும் நல்லா தான் போட்டிருக்காரு அவரு. ஸோ அவர் வந்து இந்த மேட்சுமே வந்து நல்லா தான் போட்டிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா எக்கனாமி பாத்தீங்கன்னா 3.2 தான் இருக்கு. ஸோ அது வந்து நல்ல எக்கனாமி, நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ விக்கெட்ஸ் பெருசா இல்லைன்னா கூட கண்டெயின் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ் கரெக்ட். அவர் வந்து டைட் பண்ணுறாரு அந்த ஆப்போசிஷனை. அந்த ப்ரெஷர்லேயே அவங்க அவுட் ஆகுறாங்க மற்ற போலர்ஸ்க்கு. ஒரு நல்ல சப்போர்ட் பவுலரோட ரோலை கரெக்டாக பண்ணுறாரு. பட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியாவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறோமோ, நியூசிலாண்டோட ஃபீல்டிங் பயங்கரமாக இருந்தது. ஆன் ஸ்பாட் இருந்தாங்க. கிளென் பிலிப்ஸ்லாம் கிட்டத்தட்ட நிறைய கேட்ச் இந்த மாதிரி பிடிக்கிறாரு. அவர் அந்த மாதிரி பிடிக்கிறதே ஒரு யூஸ்வலாக ஆயிடுச்சு. அண்ட் தென் கேன் வில்லியம்சன் லெஃப்ட்டில் டைவ் பண்ணி ஒரு கேட்ச், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நியூசிலாண்டோட ஃபீல்டிங். அண்ட் நியூசிலாந்து வந்து இந்தியாவை 250க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்தவர் வந்து மேட் ஹென்ரி. ஒரு 5 எடுத்தார். ரொம்ப அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர். ஸோ அது பற்றியும் நியூசிலாண்டோட ஃபீல்டிங் பற்றியும் ரிஷி பேசுது. நான் இப்போ நம்ம வந்து இப்போ என்ன கேட்டா ஆக்சுவல் நம்மளோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். டோர்னமெண்ட் சின்ன டோர்னமெண்டா இருந்தா கூட பட் நம்ம இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 2 டீம் கூட ஆடும் போது அவங்க ஃபீல்டிங்ல 30-40 ரன்ஸ் தட்டாங்களான்றது கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போ பாகிஸ்தான் இல்ல பங்களாதேஷ் ஆடும் போது மேபி ஒரு நல்ல டீசென்ட் ஃபீல்டிங் பண்ணுவாங்களே தவிர எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங் பண்ணுவாங்களான்னு கேட்டா இல்ல. சோ நேத்திக்கு விராட் கோலி அந்த விக்கெட்டே பாக்குறோம். இதே இடத்துல பாகிஸ்தான் இருந்தா புடிச்சிருக்குமா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா கிளென் பிலிப்ஸ் வந்து கன்ஃபார்ம் 4 போயிருக்கும் பாகிஸ்தான் தான். கிளென் பிலிப்ஸ் வந்து என்ன சொல்ற அவர் வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து இது லக்குன்னு கூட சொல்ற முடியாது. ஏன்னா அவர் கண்டினியூஸா இதை பண்ணிட்டே இருக்காரு. ரிஸ்வான் விக்கெட்டா இருக்கட்டும், முன்னாடி டெஸ்ட்ல இதே மாதிரி கேட்ச் அவர் பாயிண்ட்ல கரெக்டா இருந்தா அதே ஃபீல்டிங்க கரெக்டா 100ல பண்ணிட்டே இருக்காரு. அவர் எடுக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு அதுக்கே பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கு. சோ அதே மாதிரி கிளென் பிலிப்ஸ் வந்து செம்மையா ஃபீல்டிங் பண்ணாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் அவருமே வந்து இன்னைக்கு ஜடேஜா கேட்ச் வந்துட்டு கரெக்டா டைமிங்க்கு ஜம்ப் பண்ணி அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஃபுல் பாடி எக்ஸ்டென்ஷன் பண்ணி இது பண்ணாரு. சோ நேத்திக்கு ஆடும்போது அது ஒரு கேம் ஃபீலிங் இருந்தது. அவங்க ஈஸியா ரன்ஸே கொடுக்கல, நம்ம அடிச்சு எடுக்க வேண்டிய நிலைமையா இருந்தது. நேத்திக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாப் டீம் கூட ஆடுறோன்ற ஒரு ஃபீல் பக்காவா இருந்தது. இதுவே நீங்க மத்த டீம் கூட கம்பேர் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம ஸ்கோர் இன்னும் அதிகமா இருக்கும். 250ன்றது 300 இருக்கும். அந்த 0.4 அப்புறம் நிறைய ஜடேஜா அடிச்ச 4 ஹர்திக் பாண்டியா அடிச்சதெல்லாம் இன்னும் கிளியரா இருந்திருக்கும். அதே மாதிரி நீ சொல்ற அந்த பாயிண்ட் மேட் ஹென்ரி அவர் வந்து நீ சொல்ற மாதிரி ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர். அவர் நேற்றுக்கு போட்டது எல்லாமே டெஸ்ட் மேட்ச் லென்ஸ் மாதிரி போட்டிருந்தார். ஒரு நல்லாவே தெரிஞ்சது இந்தியன் பேட்டர்ஸ் வந்து அவரும் வருண் சக்கரவர்த்தி மாதிரி 5 பால் எடுத்திருக்காரு. பட் அவர் அந்த நேத்திக்கு வந்து லூசிங் காஸ்ட்ல போயிருச்சு. பட் அதுக்கு அவரோட அச்சீவ்மெண்ட் தான். சோ அதனால நேத்திக்கு பார்த்தேன்னா நல்லா தெரிஞ்சது இந்தியன் பேட்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டாங்க. நேத்திக்கு நம்ம வருண் சக்கரவர்த்தி வந்து நம்மளுக்கு வின் பண்ணி கொடுத்த வருண் சக்கரவர்த்தி எல்லாரும் டீமா சேர்ந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. ஆனாலுமே நேத்திக்கு தான் எனக்கு ஆக்சுவல் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் வருது. ரொம்ப ஈஸியான விக்டரியா இல்ல இந்தியாவுக்கு. ஈஸியான விக்டரி இந்த சென்ஸ் ஒரு 50-50 தான் கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தது. சோ நேத்திக்கு அது கோலியை தப்பே சொல்ல முடியாது. அது நல்ல ஷாட், செம்ம ஷாட். ஆனா அந்த ஃபீல்டர் அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியல. அவங்க நேத்திக்கு அக்ஷர் பட்டேலுக்கு கேன் வில்லியம்சன் ஒரு கேட்ச் எடுத்தாரு, 1 ரன் கேட்ச் பின்னாடி. அதே மாதிரி ஜடேஜாக்கே எடுத்தாரு.
அவங்க கிட்ட கேட்ச் போச்சுனாலே நம்ம அவ்வளவுதான் வாங்கணும். ஏன்னா பாசிபிலிட்டிஸே ரொம்ப கம்மி. இதுவே வேற டீமா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஹோப்பாச்சு இருந்திருக்கும். கோலி கேட்ச்ல கன்ஃபார்ம் விட்டுருப்பாங்க. நிறைய எல்லா டீமுமே மோஸ்டா விட்டுருக்கோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ் தான் எனக்கு தெரிஞ்சு விட்டுருக்கும். சோ அதுதான் நேற்றுக்கு அவங்க ஒரு 30-40 ரன் சேவ் பிளஸ் வந்துட்டு மேட் என்ட்ரி கரெக்டா லைன்ல வச்சாரு. ஆக்சுவலி இந்தியா இது பண்ணிட்டாங்க, பட் அவங்க பேட்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இந்த சென்ஸ் நேத்திக் மேட்ச்ல ப்ராப்ளம்ன்றதுனால நம்ம வின் பண்ணோம். அவ்வளவுதான். என்ன கேட்டா அவ்வளவு அட்வான்டேஜ் நம்ம எடுக்கல, பட் அந்த பவுலிங் வருண் சக்கரவர்த்தி எடுத்ததுனால நம்மளுக்கு கேம் நம்ம சைடு வந்துச்சு. மேட் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 2023 வேர்ல்ட் கப்ல இருந்தே அவர் ஆக்சுவலி நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி அவர் வந்து ஓடிஐல வந்து ஒரு நல்ல விக்கெட் வச்சிருக்காரு, 163 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவுமே அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. போல்ட் மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் முன்னாடி அவருமே ஒரு நல்ல ஷைன் ஆறாரு. சோ அது நல்ல பிளேயர். எஸ் ஆமா. இப்போ இன்ஃபேக்ட் அதுல இல்லன்னா நேத்திக்கு அவர் 10 ஓவர்ஸ் கூட போடல, அவர் 8 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காரு. 42 ரன்ஸ் கிட்ட கன்சீட் பண்ணியிருந்தாரு. அவரோட எக்கானமியே 5 தான் இருக்கு. சோ ஒரு பவுலர் ஓப்பனிங்ல போட்டுட்டு அப்புறம் எண்ட்ல கொஞ்சம் போட்டுட்டு அவர் கரெக்டா 5 விக்கெட் எடுத்துட்டு 8 ஓவர்ஸ்லயே எடுத்துட்டு ரன்ஸ் அவ்வளவு லீக் பண்ணாம கரெக்ட் நல்ல லென்ஸ் டெஸ்ட் மேட்ச் ரன்ஸ் இல்ல அந்த ஓடிஐ லென்ஸ் போட்டு அவர் அண்டர் ரேட்டட் தான். இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஆக்சுவலி அண்டர் ரேட்டட் இருக்காங்க. நேற்றுக்கு இது நம்மளுக்கு தெரியப்பட்டது. ஆமா கரெக்ட். நியூசிலாண்டோட ஃபீல்டிங் பத்தி பேசும்போது ரீசெண்ட் டைம்ஸ்ல ஐ திங்க் 96% வச்சிருக்காங்க கேட்ச் எஃபிஷியன்சி. ஒரே ஒரு கேட்ச் தான் எங்கேயோ விட்ட மாதிரி ஸ்டாட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் டீமுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அது. அதே மாதிரி நியூசிலாந்து நேற்று டேரல் மிச்சல் எடுத்துட்டு வந்தாங்க, டெவான் கார்னை ட்ராப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. டேரல் மிச்சல் வந்து நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் தான், பட் அவர் அந்த ஏரியா போய் அடிக்கிற ஷாட்ஸ் ஆடுவார். துபாய் பிச்சர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப அந்த ஏரி அடிக்கிற ஷாட்டே நிறைய பேர் யூஸ் பண்ணல, கஷ்டமா இருந்தது. டெவான் கான்வே ஆடி இருக்கலாமான்ற ஒரு ஃபீலிங் வந்து கடைசியில். பட் ஸ்டில் நம்ம இந்தியாவில் இன்னொரு முக்கியமான நாக் ஹர்திக் பாண்டியாவோட 45 சூப்பராக ஆடினாரு. அந்த ஜேமிசன் அடிச்சாரு 6 எல்லாம் சும்மா அசால்ட்டாக அப்படி தட்டினாரு. அவரோட பங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கு நமக்கு எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும். அதுவும் கிளட்ச் மேட்சஸில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் இந்தியா கன்வின்சிங்காக ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ்க்கு ஆல்ரெடி போயிட்டாங்க, 2 மேட்ச் முடிஞ்சு. பட் நேற்று ஒரு நல்ல விக்ட்ரி, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கும். ஆஸ்திரேலியாவை மீட் பண்ண போகிறாங்க, நம்மளோட ஆர்ச் ரைவல்ஸ்ன்னு சொல்லலாம் அவங்கள. பட் அவங்களோட டெப்ளீட்டட் சைட் தான் ஆஸ்திரேலியாவுக்கு. பட் ஸ்டில் அவங்களும் வந்திருக்காங்க. எனக்கு அது நம்ம பேசலாம். ஒன்றும் இல்லை, நாளைக்கு ப்ரெடிக்ஷன் என்னன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்தியா ஆஸ்திரேலியா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்து கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் பியூட்டிஃபுல்லாக ஜெயிச்சாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 350 சேஸ் வேற, ஜாஷ் இங்கிலீஷ் பயங்கரமாக அடிச்சாரு. செகண்ட் மேட்ச் அவங்களுக்கு ரெயின்லி வாஷ்ட் அவுட், அங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிது. அண்ட் தேர்ட் மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் கூட நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, மோஸ்ட்லி ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அங்கேயும் மழையினால போய் ஒரு 1 பாயிண்ட் கிடச்சிது. ஸோ அவங்க வந்து இன்னும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குமா அவங்களுக்கு தெரில. இந்தியா கம்ப்ளீட்லி 3 மேட்சும் பியூட்டிஃபுல்லாக ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ அங்கே தான் எனக்கு இந்தியாவுக்கு ஒரு எட்ஜு. நான் 65-35 இந்தியா சொல்கிறேன். ரிஷி நீ என்ன நினைக்கிறேன்? நான் இந்தியாவுக்கு சொல்லுவேன். ஆனால் பட் எது வேணா மாறலாம். ஸோ நம்ம பிளேயர்ஸ் கரெக்டா அவங்களோட வேலையை பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி ஸ்டாட்ஸ் எல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்ல. இந்த லீக் ஸ்டேஜை ஜெயிச்சு இங்க போய் தோப்போம் அதெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்ல. ஸோ நம்ம வந்து கரெக்டா அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணிட்டா அப்கோர்ஸ் நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம். ஸோ நம்ம ஜெயிச்சிட்டா லைக் அவங்க எனக்கு என்ன அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்களும் அவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணல இந்த டோர்னமெண்ட்ல. எனக்கு என்னமோ ஃபேவரட்ஸ் இந்தியா தான் தோணுது. அவங்க கடைசி ரீசெண்ட் ஃபார்ம், இங்கிலாந்து சீரீஸ் எல்லாம் பார்த்து போனோம்னா அவங்க கொஞ்சம் டச்ல இருக்காங்களோன்ற மாதிரி 70-30 நான் கொடுப்பேன். எஸ், அதான் இப்போ இங்கிலாந்து சீரீஸ் ஞாபகம் வந்து ஜாஸ் பட்லர் கேப்டன்சிலேருந்து ரெலிங்க்விஷ் பண்ணியிருக்காரு. பட் அந்த பேஸ் பால் அவங்களுக்கு அந்த விதைச்சு அவங்களால அவங்களோட டேலண்ட்டை வந்து இது பண்ணவே முடியல. பட் ஸ்டில் நம்ம அதை வந்து நம்ம தனியாக பேசலாம். முகுந்தன், இந்தியா ஆஸ்திரேலியா யார் அட்வான்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன்? நான் இந்தியாவுக்கு 68-32 கொடுக்குறேன். ஓகே எல்லாருமே இந்தியா தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது இந்தியா தான் அப்படின்னு. எஸ் கரெக்ட் தான். அதே மாதிரி ஹர்ஷித் ராணா வருவாரா இல்லை வருண் சக்கரவர்த்தி தான் கண்டினியூ பண்ணுவாரான்னு என்ன கேட்டால் நான் 100% வருண் சக்கரவர்த்தி. என்ன கேட்டால் நியூ பால்லே கொடுப்பேன். டிராவிஸ் ஹெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஷி அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லை அதே ஸ்குவாடோட போகலாம்? எப்படின்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா கூட சொல்லியிருக்காரு இட்ஸ் குட் ஹிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அவர் என்ன பிரச்சனைனா இப்போ செலக்டர்ஸ்க்கு அப்கோர்ஸ் கௌதம் கம்பீர் கொஞ்சம் எனக்கு ஹர்ஷித் ராணா ஆட வைக்கணும் வைக்கலன்றதெல்லாம் அது வந்து செகண்டரி. எனக்கு வந்து இப்ப லாஸ்ட் மேட்ச் நல்ல நியூசிலாந்து கூட நல்ல ஒரு ரிதம்ல இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் 5 பால்லாம் எடுத்திருக்காரு. அவரு பெஞ்ச் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு தெரியல. பட்
எப்படி ஆனாலும் இந்தியா ஃபேவரட் சைட்ல தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஆட வைக்கலாம்னு தோணுது. ஸோ அவர் நல்ல ரிதம்ல இருக்காரு, 5 விக்கெட் எடுத்திருக்காரு. கரெக்டு. நம்ம T20 வேர்ல்ட் கப்பே ஆக்சுவலாக வந்து 4 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போய் எதுக்குடா எதுக்குடா அப்படின்னு கேட்டபோது அங்கேயும் ரோஹித் சர்மா ஒரு பதில் கொடுத்தாரு இந்த கிரிக்கெட் ஃபீல்ட். அதே மாதிரி இந்த வருஷம் 4 ஸ்பின்னர் எதுக்குடான்னு ரொம்ப எல்லாரும் கேட்கும் போது 4 ஸ்பின்னரோட யூஸ், அதுவும் 4 ஸ்பின்னரையும் ஒரே லைனப்பில் ஆட வச்சு கலக்கியிருக்காரு. கேப்டன்சி வந்து 100% அவர் கொடுத்து சூப்பராக இருந்திருக்கு இந்த சீசன். ஸோ கண்டிப்பாக நம்ம செமிஃபைனல் ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஜோஷ்வா அண்ட் தேங்க்ஸ் ரிஷி அண்ட் தேங்க்ஸ் முகுந்தன். தேங்க்யூ.